சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு பல்லவியை பாடி நாம் மீண்டும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆகவே ஒரு பழைய பாடல் நான் பாடப்பட இணைந்து உங்கள் எல்லாரும் உங்கள் கைகளை தட்டி இருந்த வண்ணமாக அந்த பாடலை பாடுவோமா? என்னோடு சேர்ந்து இணைந்து எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து இணைந்து கைகளை தட்டி நான் பாட போகிறோம். கை தட்டி பாடுவோம். கைகளை தட்டி வாயிலை திறந்து எல்லாரும் சேர்ந்து பாடலாம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவன் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தா, நம் சாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கினார் என்று சொல்லி கைகளை தட்டி இணைந்து பாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போ. நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போ. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார், புதிய படைப்பாய் மாற்றியிருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு கைகளை தட்டி இணைந்து பாடலாம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பாரிதவித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பாரிதவித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நம் உள்ளத்தில் வந்திருக்கிற ஆண்டவர், நமக்குள்ள குடிகொள்ள வந்திருக்கிற ஆண்டவரை கைகளை தட்டி பாடி மகிமைப்படுத்துவோம். அச்சயம் பட்டயம் ரட்சிப்பு எங்களுக்கு அருளியதாலே. அச்சயம் பட்டயம் ரட்சிப்பு எங்களுக்கு அருளியதாலே. நிச்சயம் சுவாமி பச்சமே சாட்சி பரமனை வேண்டிடுவோ. ஓ நிச்சயமே சுவாமி பச்சமே சாட்சி பரமனை வேண்டிடுவோ. என்ன என் ஆனந்தம்,
என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டவரை மையப்படுத்தி பாடுவோம். அவர் நமக்கு உரிமை பேரை பெற்று தந்திருக்கிறார். அவர் நமக்கு விளமதிப்பில்லாத இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்ற உணவோடு பாடுவோம். வெண்ணங்கி பொன்மூடி வாத்திய மேல் வீட்டின் செய்ய கொடியுடனே, வெண்ணங்கி பொன்மூடி வாத்திய மேல் வீட்டின் செய்ய கொடியுடனே, மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. ஓ மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. இயேசு வாழ்க சொல்லுங்க பாப்பா. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. அன்பானவர்களே, அப்படியே கண்களை மூடி ஒரு திசை நாம் ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கலாம். அப்படி கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லாரும் இந்த வேளையில் இணைந்து ஜெபிக்கலாம். கண்களுக்கு மூடுவோம், மனதை ஒருநிலைப்படுத்தி. இதோ இந்த காலையில் இந்த அமர்வில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை நான் தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறேன். நான் எப்படியெல்லாம் இருந்தேன், நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி எங்களோடு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆண்டவரே. இந்த வேளையில் கூட நான் கடவுளின் ஆலயம், நீங்கள் கடவுளின் கோயில் என்ற கோணத்திலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். தகப்பனே, நீர் இந்த வேலையை பொறுப்படுத்தி கொண்டு வழி நடத்தும்னு சொல்லி எல்லாம் கண்களை மூடி வாய்களை திறந்து ஜெபிப்போமா? எல்லோரும் கண்களை மூடி வாய்களை திறந்து நீங்கள் தான் ஜெபிக்கணும். இயேசு என்ற பெயரை சொல்லுங்கள் பார்ப்போம். இயேசுவேன்னு சொல்லுங்கள், இயேசுவேன்னு சொல்லுங்கள். இயேசுவேன்னு நீங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்கள். இயேசுவே நீங்கள் வாய்களை திறந்து சொல்லணும். இயேசுவேன்னு சொல்லணும். அன்றைக்கு ஆலயம் இடிக்கப்பட்ட பொழுது, ஆலயம் இடிக்கப்பட்ட பொழுது, அது மீண்டும் நாட்களிலே அது சரி செய்யப்பட்ட பொழுது, அந்த ஆலயத்தை மீண்டும் புதுப்பித்த பொழுது மக்கள் சொன்னார்கள், இந்த வேதத்தை எடுத்து வாசிப்பதற்கு யாராவது இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, நாட்களில் அங்கே இருந்த ஒரு ஊழியக்காரர், எஸ்ரா என்ற ஊழியக்காரனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவன் வேதத்தை வாசிக்க 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 ஜனங்களுக்குள்ளே ஒரு பக்தி விருத்தி உண்டானது என்று சொல்லி நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அதே போல இந்த நாட்கள் 5 நாட்களாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு தியானித்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டே வேதத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். கண்களை மூடி வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னை நான் தருகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லலாமே, எல்லாரும் சத்தமாக சொல்லலாமே, எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. வாய்களை திறந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் உடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் இருக்கிற இடத்தில் விடுதலை உண்டு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே கூட ஆண்டவரே இந்த உடல் நீர் தங்குகிற கோவில் என்பதை உணராமல் அநேக நேரங்களில் ஆண்டவரே இந்த ஆலயத்தை அழிக்க வண்ணமாக, இந்த ஆலயத்தை கரைப்படுத்தி ஆண்டவரே இந்த ஆலயத்தை இடிக்கிற அளவிலே ஆண்டவரே அநேக குற்றங்களை செய்து ஆண்டவரே இந்த நாட்களில் புதுப்பிக்கப்பட்ட ஒரு நிலையிலே, ஆண்டவரே ஆலயம் பழுது பார்க்கப்பட்ட ஒரு நிலையிலே இந்த இடத்துல வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் முற்றிலும் ஆளுகை செய்யும்படியாய் என் ஆவி இருதயத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பைபிள் வச்சிருக்கவங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையை வாசியுங்கள். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். உங்கள் உடல் தூய ஆவி தங்கும்
கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர்கள் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டிருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. உங்கள் உடல் கடவுளுடைய கோயில் என்று உங்களுக்கு தெரியாதா என்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் நாட்களிலே நம் மத்தியில் வைத்து, நாம் ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார், விலை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன? வெள்ள மதிப்பில்லாத அவருடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது. வெள்ள மதிப்பில்லாத இரத்தம் பூமியிலே கொட்டப்பட்டிருக்கிறது. வெள்ள மதிப்பில்லாத இரத்தத்தை ஆண்டவர் நாட்களிலே கொடுத்து நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி நாம் நமக்கு சொந்தம் இல்லை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் நமக்கு சொந்தம் இல்லை. அநேக நேரங்களிலே நமக்கு சொந்தம் என்று சொல்லி நினைத்து இந்த சரீரம், நாம் வாழுகிற இந்த ஆலயம் நமக்கு சொந்தம் என்று நினைத்து வாழ்ந்து பாவங்களை கட்டி கொண்ட நாட்களை தூக்கி துறையிருந்து விட்டு இயேசு நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவரால் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், அவரால் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்காக வாழ என்ன அர்ப்பணிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களை, பைபிளை பார்க்கிற பொழுது தாவீதுக்கு ஒரு ஆசை வருகிறது. நான் மிக பெரிய அரண்மனையில் இருக்கிறேன், ஆண்டவருடைய பேழையோ கூடாரத்தில் இருக்குது என்று சொல்லி ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி முதலையாக அந்த மனிதனுக்கு ஒரு ஆசை வந்தது. உடனே அவன் என்ன செய்தான்? அதற்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அது அதிக பணம் கொடுத்து அவன் வாங்குகிறான். அந்த இடத்தை வாங்கி அந்த ஆலயம் கட்டுவதற்கான கல்கள் எல்லாம் அங்கே அவன் சேமித்து வைத்து விட்டான். சில பொருட்களை அவன் சேமித்து வைத்து விட்டு, ஆண்டவரே உமக்கு ஆலயம் கட்டப் போகிறேன் என்று அவன் நாட்களிலே எண்ணி அவரிடத்திலே செபித்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி சொல்கிறார், உன் கை இரத்தத்தால் கரைபடிந்ததாக இருக்கிறது, பாவம் நாட்களிலே படிந்த கரைகளாக இருக்கிறது, ஆகவே நீ ஆலயத்தை கட்டப்போவதில்லை, உனக்கு பின்வரும் உன்னுடைய மகன் ஆலயத்தை கட்டுவான் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார். அல்லேலூயா. ஆகவே அதன்படியே அவருடைய மகன் சாலமோன் வருகிறான். சாலமோன் வந்து ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்ட தீர்மானம் எடுக்கிறான். அழகான ஆலயத்தை அவன் கட்டுகிறான். 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆலயத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து நேர்த்தியாக ஆலயத்தை கட்டி முடிக்கிறான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நாம் பைபிளில் வச்சிருக்கவங்க எடுத்து வாசிக்கலாம். 1 அரசர்கள் 6ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையை படித்து பாருங்கள். 1 அரசர்கள் 6ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையை வாசியுங்கள். அவர் என்ன செய்திருக்கிறான் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 அரசர்கள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, நல்லா பாருங்க, யார் கட்டி முடிச்சிருக்கிறான்? சாலமோன் மன்னன் அந்த கோயிலை கட்டி ஒரு பிரச்சனை இல்லாத அளவில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அழகாக ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டான். எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டான். ஆலயத்தை சுற்றி பார்க்குறான். ஆண்டவர் கொடுக்காக நம்ம கட்டியிருக்கிறோம், எவ்வளவு பிரயாசப்பட முடியுமோ அவ்வளோ செஞ்சுட்டோம். எங்கெங்கே இருந்தெல்லாம் கல் கொண்டு வர முடியுமோ அங்கே கொண்டு வந்தாச்சு, எங்கெங்கெல்லாம் பொண்ணு கொண்டு வர முடியுமோ அங்கேருந்து கொண்டு வந்து வச்சாச்சு. ஆலயத்தை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, அருமையாக இருக்கிறது. அதை கட்டியாச்சு. இப்போ அபிஷேகம் பண்ணணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை அபிஷேகம் பண்ணணும். அப்படிங்கிற பொழுது ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறான்? அவன் மன்றாடுகிறான். வசனத்தை வாசிக்கலாம். 1 அரசர்கள் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு என்று சொல்லி அந்த ஆலயம் அர்ப்பணிக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு என்று சொல்லி அந்த ஆலயம் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது ஆண்டவர் தரிசனமாக என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம். ஆண்டவர் அவரிடத்திலே சொன்னது, நல்லா கவனிங்க, நீ செய்த வேண்டுதலையும் உன்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நான் கேட்டேன். நீ கட்டின இந்த கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துக்காக ஆண்டவன் மண்டாடி, ஆண்டவர் இந்த ஆலயத்தில் நீர் வந்து தங்க வேண்டும், நீர் வந்து வசிக்கம் பண்ண வேண்டும், வார்த்தை வேண்டும், மக்களுக்கு ஆசி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சாலமோன் மன்னன் ஜெபித்த பொழுது சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டுட்டேன், நீ கட்டின ஆலயத்தை நான் பார்த்துட்டேன், என்னென்றைக்கு என் பேர் விளங்கும்படி அதை நான் செய்வேன்னு சொல்லி உறுதி கொடுத்துட்டாரு. கொடுத்த இடத்து என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். அல்லேலூயா.
சாலமோன் மன்னனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சாலமோனே எல்லாம் நல்லா கேட்டுட்டேன், ஆனால் நான் அந்த ஆலயத்தில் 2 காரியத்தை இங்கே வைக்க போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஆலயத்தில் என் கண் இருக்கும், என் கண்கள் இந்த ஆலயத்தில் இருக்கும். என் கண்கள் இங்கே இருந்து இங்கே இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த கோயிலில் என்னுடைய கண்கள் இருக்கும். இங்கே வருகிற மக்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்கள், என்னென்ன வேண்டுகிறார்கள், என்னென்ன தப்பு செய்கிறார்கள், என்னென்ன பாவம் செய்கிறார்கள், என்னென்ன புண்ணியம் செய்கிறார்கள், என்னென்ன நேர்ச்சி செய்கிறார்கள், எல்லாவற்றையும் என் கண்கள் அது கண்டுகொண்டே இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. இரண்டாவது என்ன சொல்றாரு பாருங்க, என் இருதயம் இந்த ஆலயத்தில் இருக்கும், என் இருதயம் இந்த ஆலயத்தில் இருக்கும். சாலமோன், இங்க வருகிற மக்களுடைய ஜெபத்தை கேட்பேன். இவங்க என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ, இவங்க என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அத்தனை இருதயத்தில் கேட்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகவே தான் நாம் ஆலயத்துக்கு செல்லுகிற பொழுது தலை வணங்கி நம்மை ஆண்டவர் பார்க்கிறார் என்ற உணர்வோடு கூட நாம் ஆலயத்துக்கு செல்லுகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஒவ்வொரு ஆலயங்களும் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்களிலே இந்த 2 காரியம் இருக்கிறது. ஒன்று அவருடைய கண்கள் இருக்கிறது, இரண்டாவதாக அவருடைய இருதயம் இருக்கிறது. அவர் நம் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆலயத்தில் எழுப்புகிற ஜெபங்களையும் மண்டாட்டுகளையும் கேட்டு நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆலயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க, உன் தந்தை தாவீதை போல் நேர்மையுடனும் பாருங்க, அவருடைய ஆட்சி காலத்தை குறித்து சொல்றார். நீ உன் தந்தை தாவீதை போல என்னை நீ சார்ந்து வாழ்ந்தேன்னு சொன்னா, என் குரலுக்கு செவி கொடுத்து வாழ்ந்தேன்னு சொன்னா, என் கட்டளைகள் கடைபிடிச்சு வாழ்ந்தேன்னு அந்த ஆசீர்வாதம்லாம் சொல்லிட்டார். சொல்லிட்டு அதை தொடர்ந்து படித்து பார்க்கும்போது சொல்வாரு, நீ என்னை புறக்கணிக்கும் நாளில், நீ என்னை மறக்கிற நாளில், நீர் என்னை விட்டு விலகி போகிற நாளில் நான் உன்னையும் புறக்கணிப்பேன், நீ கட்டியிருக்கிற ஆலயத்தையும் புறக்கணிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. என் அருமையான சகோதரனே சகோதரியே, பைபிள் நமக்கு போதிக்கிறது. திருத்தூதர் பணி 5ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஒரு அருமையான சம்பவம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர்கள் என்றா சொன்னால் யாரு? இயேசுவுடைய சீடர்கள். அவர்கள் கோயிலிலே ஆண்டவருடைய வார்த்தை கற்பித்தார்கள். கோயிலிலே ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது. கோயில் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிற ஒரு இடம். கோயில் ஆண்டவருடைய திட்டங்களை மக்களுக்கு சொல்லுகிற இடம். கோயில் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுத்துகிற ஒரு இடம். அங்கே தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை முழங்குகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் நாட்களிலே வழிபடுகிற ஆலயங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையாய் பிரசங்கப்படுகிறது என்று சொன்னால் அது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறிதான். எல்லா காக்கா கதையும் குருவி கதையும் கள்ளப்பிராந்து கதையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்க பாருங்க, அவங்க ஆலயத்தோடு நின்றக்கூடாது, இந்த உடலாகிய ஆலய வீட்டில் இருக்கிறது, ஆகவே வீடுகளுக்கும் போய் ஆண்டவரை குறித்து அறிவிச்சாங்க. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. வீட்டில் தான் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிற ஆலயம் இந்த கல்லால மண்ணால கட்டப்பட்ட ஆலயம் அல்ல. அதை இடித்து விடுங்கள், 3 நாட்கள் அதை கட்டி எழுப்புவேன் என்று சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகவே தன்னுடைய உடலாகிய ஆலயத்தை குறித்து சொல்லுகிறார். அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்க நம்முடைய உடலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அவர்கள் வீடுகளிலே போய் நற்செய்தியை அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப என்ன இருந்தாலும் இயேசுவுடைய வார்த்தை
இயேசுவுடைய வார்த்தை நம் காதிலே விழுந்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவுடைய வார்த்தை நம் காதிலே தொழித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளே, அவர் வசனத்துக்குள்ளே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப அவருக்குள்ளே நாம் இல்லை என்று சொன்னால் அந்த ஆலயத்தை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள முடியாது. இயேசுவுக்குள்ளே இல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தை பாவம் இல்லாமல் இருக்க முடியாது. அதுதான் வேதம் இப்படியா நமக்கு போதிக்கிறது. திருப்பாடல்கள் 119 அதிகாரம் 11வது வசனத்தை படித்து பாருங்கள். திருப்பாடல் 119 11 ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுகிறாரு பாருங்க. வசனத்தை வாசிக்கலாம். உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்திலே நிறுத்தி உள்ளேன். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பாவம் இந்த ஆலயத்துக்குள்ளே மீண்டும் வராதபடி பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாக்கு நம் இருதயத்துக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வேத வசனம் நம் இருதயத்துக்குள்ளே இருக்கணும். வேத வாக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கணும். வேத வசனம் இல்லாமல் விடுதலை இல்லை. என் வார்த்தையை அனுப்பியவர்களை விடுவித்தேன் என்று சொன்னார். என்னுடைய வார்த்தை ஆவியும் உயிருமா இருக்கிறது என்று சொன்னார். நான் அனுப்புகிற வார்த்தை வானத்தில் இருந்து வருகிற மலையை போல இருக்கிறது, அது பனியை போல இருக்கிறது, அது பூமிக்கு வந்து பலனை கொடுக்காமல் என்னிடத்தில் திரும்பாது என்று சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, ஆலயத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நம் நாட்களில் தொடர்ந்து படித்து பார்க்கிற பொழுது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின செய்தி 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படித்து பாருங்கள். மத்தேயு 11:15 படித்து பாருங்கள். என்ன சொல்றார் வாசிக்கலாம். மத்தேயு 26:61 வாசிங்க. 26:61 இதை விட தெளிவாக அதில் கொடுத்துருக்கிற பாருங்க. மற்ற 26:61 பாருங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்றாரு. இந்த 3 நாள் அவர் மேலே சாட்டப்பட்டு குற்றச்சாட்டில் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இதுதான், இந்த வார்த்தை தான். இந்த கோயிலை இடிச்சு விடுங்க, 3 நாளில் அதை நினைச்சுவேன், திருப்பி கட்டுவேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, இன்னும் ஒரு பகுதியில் நாம் லூக்கா 24 பார்க்கும்போது சொல்வார், நீங்கள் இந்த கோயில் அழகாக பார்க்கிறீர்கள் அல்லவா, காணிக்கை பொருட்கள் அதை கட்டப்பட்டிருக்கிறது அல்லவா, இது ஒரு கல் மேல் இல்லாதபடி இடிக்கிற நாள் உண்டு வரும் என்று தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 11:15 வாசித்து பாருங்க. மார்க் 11:15 வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். நல்ல சத்தமாக வாசிங்க. அவர்கள் கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்த துவங்கினார். நல்லா கவனிங்க. சாலமோன் மன்னனால் நிறுத்தியாய் கட்டப்பட்ட ஆலயம், சாலமோன் மன்னலால் அபிஷேகம் பண்ணுவதற்காக ஆண்டவரிடத்திலே பரிந்துரை செய்யப்பட்ட ஆலயம், ஆண்டவருக்காக முதலே கட்டப்பட்டு ஆண்டவர் நாட்களிலே இந்த ஆலயத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு கட்டி வைத்த அந்த ஆலயம் நாளடைவில் அது எப்படியாக மாறியதா, வியாபார கூடமாக மாறிவிட்டது. அது சந்தை கூடமாக மாறிவிட்டது. எல்லா வியாபாரங்களும் என்ன பொருள் வாங்கினாலும் அந்த ஆலயத்தை சுற்றிலே போய் அவர்கள் வாங்கி கொள்ள முடியும். ஆலயத்தை சுற்றிலுமாய் கடை வந்து விட்டது. அங்கே புறாக்களை வைத்து விற்கிறார்கள், ஆடு மாடுகளை விற்கிறார்கள், ஆடைகள் விற்கப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாணயத்தை மாற்றினார்களாம். ஏன் நாணயத்தை மாற்றினாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மக்கள் கொண்டு வருகிற அந்த காணிக்கையை அவங்க ஊரில் இருந்து தன் உழைப்பில் கிடைத்த அந்த காணிக்கையை பணத்தை அந்த கோயில் உண்டியில் கொண்டு போய் போடக்கூடாது. அதை என்ன செய்யணும், அங்கே நாணயம் மாற்றுறதுக்கு ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர்கிட்ட கொண்டு போய் அவங்க ஒரு 200 ரூபாயோ 100 ரூபாயோ கொண்டு கொடுத்து அந்த பணத்தை அவர் வச்சுக்கிட்டு அவர் வச்சிருக்கிற பணத்தை கொடுப்பாரு. அதுக்கு ஒரு கமிஷன் உண்டு. அதை கொண்டு போய் தான் கோயில் என்ன செய்யணும், காணிக்கையை போடணும். இதை நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும்னா அங்கே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பழனிக்கு போனீங்கன்னா அங்கே கீழே வந்து நாணயம் மாற்றி தரப்படும் சொல்லி கடைகள் அங்கங்கே வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். அதில் ஒரு 500 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ நீங்கள் சில்லறை கேட்டிங்கன்னா அங்கே என்ன 50 பைசா, அந்த 4 சில்லறை 10 பைசா சில்லறைலாம் இன்றைக்கி அங்கே இருக்குது, அங்கே மட்டும் செல்லும்.
அதை போகும்போது வாங்கிட்டு இங்கேருந்து அவங்க படியில் இருக்கிற தருமக்காரங்களுக்கு போட்டுக்கிட்டே போவாங்க. அவங்க திருப்பி அதை கொண்டு வந்து அதை கடையில் கொண்டு போய் மாற்றிக்கிடுவாங்க. இதே போல் ஒரு பழக்கம் அந்த நாட்களில் அங்கே இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, என் தந்தையுடைய வீட்டை நீங்கள் கல்லறுகொய்யாக்கினீர்களே, வியாபார சந்தையா மாத்திட்டீங்களேன்னு சொல்லி அந்த ஆலயத்தின் மேல் உள்ள பற்று அவரை எரித்தது, அவருக்குள்ளே ஆத்திரத்தை தூண்டியது என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் அடித்து வெளியேற்றினார். நாணய மாத்தருடைய காசு பலகையை அவர் கவித்து போட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆலயம் மிக மிக முக்கியமானது. அது பரிசுத்தமாய் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், என் கண்கள் அதை கண்டுகொண்டே இருக்கும், என்னுடைய இருதயங்க வருகளுடைய எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கும். நீ புறக்கணிக்கிற பொழுது, நீ என் வார்த்தையை மீறுகிற பொழுது நான் இந்த ஆலயத்தை புறக்கணிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். நெருமையான சகோதரனே சகோதரியே, இது பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆலயம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு பாருங்க. பைபிள் வச்சிருக்கவங்க வாசிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படித்து பாருங்கள். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 11வது 17வது இறைவார்த்தையை வாசிக்கலாம். பாருங்க, ஒருவர் தன்னுடைய கடவுளுடைய கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனில் கடவுளின் கோயில் தூயது. சத்தமாக சொல்லுங்க, என்ன சொல்றாரு பாருங்க, நீங்களே அந்த கோயில். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யார் அந்த கோயிலா? நாம தான் ஆண்டவருடைய கோயில். சமீபத்திலே ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்தார்கள். திருப்பலியிலே நான் வாங்குகிற அந்த தீப நற்கருணை, அது ஒரு மனிதன் வாங்கி 15 நிமிடங்களுக்கு அது அப்படியே இருக்கிறதா, அது கரையாமல் அழியாமல் இருக்கிறது உடலிலே. அதுக்கப்புறம் உடைய உடலிலே அது இணைந்து விடுகிறது, உடலோடு அது சேர்ந்து விடுகிறது என்று ஒரு ஆய்வை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்ம ஒவ்வொரு திருப்பலியிலையும் நற்கருணை வாங்குகிற பொழுது நாமும் ஆண்டுடைய ஆலயமாக, நற்கருணை பேழையாக இருக்கிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நாம் நற்கருணை பேழையாக, நற்கருணை ஆலயமாக நாம் இருக்கிறோம். அந்த உணர்வோடு கூட வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். பஞ்சாபிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் ஒன்று உண்டு, பொற்கோவில் என்று அழைப்பார்கள். அதை நீங்கள் உங்களில் சிலர் போய் பார்த்திருக்கலாம். அந்த பொற்கோயிலுடைய மகிமை என்ன என்று சொன்னால், அந்த கோயிலுடைய கூரை, அந்த கோயிலுடைய ஓடு தங்கத்தால் மூடப்பட்டிருந்த ஒரு கோயில். தங்கத்தால் அந்த கோபுரத்தை அவர்கள் வச்சிருக்கிற அந்த கோயிலுடைய மேல் கூரையை அவர்கள் மூடி வைத்திருந்தார்கள். அந்த கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ 1/2 அடி தூரத்துக்கு தண்ணீர் உயரத்துக்கு வந்து கொண்டிருக்கும். கால்கள் கழுவின வண்ணமாக, கால்கள் தண்ணீரிலே படக்கூடிய அளவிலே அந்த கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும். அந்த கோயிலிலே அங்கே ஒரு தண்ணீர் தேங்கிய ஒரு குளம் ஒன்று வெட்டி வைத்திருந்தார்கள். அந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை கோரி தலையிலே ஊத்துவோம் என்று சொன்னால், தலையிலே தெளிப்போம் என்று சொன்னால் பாவம் போக்குகிற ஒரு பலியாக அந்நாட்களில் அங்கே இருந்தது. அங்கே வருகிற அநேக பரிசுத்தவான்கள், அங்கே வருகிற அநேக பக்தர்கள் அந்த தண்ணீரை எடுத்து தன் தலையிலே ஊற்றிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு அழகான கோயில் நம்முடைய இந்தியாவிலே பஞ்சாபிலே இருந்த ஒரு பொற்கோவில். இது குறித்து நாம் அநேக காரியங்களிலே நாம் நாட்களிலே தெரிந்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அந்த கோயிலுக்குள்ளேதான், அந்த பொற்கோவிலுக்குள்ளதான் தீவிரவாதிகள் நுழைந்திருந்தார்கள். தீவிரவாதிகள் அதிலே பதுங்கியிருந்தார்கள். பதுங்கியிருந்து என்ன செய்தார்கள் தெரியுமா? அங்கே வரக்கூடியவர்களை சுட்டு கொல்ல ஆரம்பித்தார்கள். அங்கே இருந்தவர்கள் தீவிரவாத செயல்களை அவர்கள் நாட்களிலே செயல்படுத்த ஆரம்பித்தார்கள். எந்த பொற்கோவில் என்று சொல்லி ஜனங்கள் வழிபட பயபக்தியோடு கூட போனார்களோ, எந்த பொற்கோவில் போய் நம்முடைய பாவம் போக்கும் பலிகளை ஒப்பு கொடுத்தார்களோ, எந்த பொற்கோவிலுடைய தண்ணீர் தீர்த்தத்தை எடுத்து நம் நாட்களிலே தலையிலே ஊற்றுகிற பொழுது நம் பாவம் கழுவப்பட்டது என்று சொல்லி உணர்வாய் அவர்கள் நாட்களிலே மதித்தார்களோ, அந்த கோயில் தீவிரவாதிகளுடைய கரங்களிலே நாட்களிலே மாட்டப்பட்டு வருகிற ஜனங்களை அழிக்கிற கோயிலாக மாறியது என்று வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த கோயிலுடைய கூரை தங்கத்தாலானது. பார்ப்பதற்கு எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே இருந்தது. எல்லாருடைய கண்களையும் அது உறுத்தியது.
எல்லாரும் அந்த கோயிலை பார்க்கும்போது ஒரு முறையாவது உள்ளே போயிடணும்னு சொல்லி ஆசைப்படுகிறதாக இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே தீவிரவாதம் இருந்தது, வன்முறை இருந்தது, கொலை செய்யக்கூடிய பொல்லாத மனிதர்கள் அந்த கோயிலை பிடித்து கொண்டார்கள். என்ன செய்து சொல்லி அரசுக்கு தெரியவில்லை, என்ன செய்து சொல்லி புரியவில்லை. கடைசியாக இந்திரா காந்தி அம்மா காலத்திலே, அவர்கள் பிரதமராக இருந்த காலத்திலே அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். அந்த கோயிலுக்குள்ளே இராணுவம் அனுப்பப்பட்டது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த கோயிலுக்குள்ளே போகிற பொழுது அவர்கள் செருப்பு இல்லாமல் அந்த தண்ணீருக்குள்ளே நடந்து கொண்டு அந்த ஆலயத்துக்குள்ளே செல்ல வேண்டும், அங்கே போய் வழிபட வேண்டும். ஆனால் மிலிட்ரி காலில் ஷூவை போட்டுக்கொண்டு அந்த ஆலயத்துக்குள்ளே போனார்கள். அங்கிருந்த தீவிரவாதிகளை சுட்டு கொண்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய எல்லாமான அக்கிரமக்காரர்களையும் அநியாயக்காரர்களையும் ஆட்களில் அழிக்கப்பட்டது. எங்கே பாவம் தொலையும் என்று சொல்லி அந்த தண்ணீர் எடுத்து தலையில ஊற்றினார்களோ அதற்குள்ளே வெடிகுண்டு தயாரிக்கக்கூடிய மூல பொருட்கள் இருந்தது, மூட்டை மூட்டையாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டது. பாருங்க, பாவத்தை தொலைக்கக்கூடிய அந்த தண்ணீர் தேங்கி அந்த தொட்டி அடுத்தவனை கொல்லக்கூடிய அளவிலே, பாவத்தை விளைவிக்கக்கூடிய அளவிலே, தீமையை விளைவிக்கக்கூடிய அளவிலே அதற்குள்ளே அப்படிப்பட்ட பொருட்கள் மறைந்திருந்தது. அது வெளியிலே இராணுவம் கொண்டு வந்தது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நறுமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமும் நாட்களில் இந்த பொற்கோவிலை போல அழகுபடுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். சீவி சிங்காரித்து அழகுள்ளவர்களாக இருக்கிறோம். அழகான ஆடைகளை நாம் அணிந்து கொள்ளுகிறோம், அழகான நகைகளை நாம் அணிந்து கொள்ளுகிறோம். நமக்குரிய அளவிலே நம்முடைய முகங்களை நாட்களிலே என்னென்ன காரியங்களை அழகுபடுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் அழகாக இதை மாற்றிக்கொள்ள முடியுமோ அத்தனையும் செய்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறது? இப்படிப்பட்ட போராட்டங்களும் பிரச்சனைகளும் நாட்களில் இருக்கிறது. பார்ப்பதுக்கு மிக அழகான ஒரு கோயில் தான், தங்கத்தால் அது கூட கூரை அமைக்கப்பட்டிருந்த கோயில் தான். உள்ளுக்குள்ளே அவ்வளவு பெரிய தீவிரவாதம், அவ்வளவு பெரிய வன்முறை, அவ்வளவு பெரிய பிரச்சனையில் தான் அந்த கோயில் நாட்களில் சிக்கிக்கொண்டு இருந்தது என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இருந்த அந்த கோயிலில் தான் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளியில விரட்டி விட்டான். எல்லா தீவிரத்தையும், எல்லா அக்கிரமங்களையும், எல்லா பாவங்களையும், எல்லா கொலைத்தனங்களையும் இயேசு அவருடைய சொந்த இரத்தத்தால் நாட்களில் சிந்தப்பட்டு இயேசு நம்மை விலை கொடுத்து வாங்கி விட்டார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. மீண்டும் நம்மளை புதுப்பித்திருக்கிறார். மீண்டும் நம்மை ஆண்டவர் நாட்களில் மறுரூபமாய் மாற்றியிருக்கிறார். மீண்டும் நம்மளை புது படைப்பாய் ஆண்டவர் மாற்றிருக்கிறார். இந்த கோயிலை ஆண்டவர் நாட்களில் பழுது பார்த்திருக்கிறார், செப்பனிட்டிருக்கிறார். அவர் தங்குகிற ஆலயமாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் அந்த ஆலயத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யணும்? 3 காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பைபிள் வச்சிருக்கவங்க வாசிக்கலாம். திருப்பாடல் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வார்த்தைகளை படித்து பாருங்கள். திருப்பாடல் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வார்த்தைகளை இந்த ஆலயத்துக்குள்ளே என்னெல்லாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கலாம். நற்பெயர் பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். அல்லேலூயா. இப்போ மீட்கப்பட்டாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு. சரியா, ஒரு காலத்தில் பாவத்தில் இருந்தவனோடு நாம் பழகினோம், பாவத்தில் இருந்தவங்களோடு நாம் போய் சேர்ந்து கொண்டோம், அவர்களோடு சேர்ந்து நாம் குடித்தோம், அவர்களோடு சேர்ந்து நாம் இன்பம் அனுபவித்தோம், அவரோடு சேர்ந்து பேசி கழித்தோம். இனி என்ன செய்யக்கூடாது? பொல்லாரின் சொல்லின்படி நடக்கக்கூடாது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பொல்லாங்கு சொல்லிக் கொடுப்பார்கள், இல்லாததை பொல்லாததை நாட்களில் சொல்லுகிற ஜனங்கள் நம்மை சுற்றிலும் அவங்க மத்தியில் தான் நம்ம இருக்க போகிறோம். இந்த தியானம் முடிஞ்சு அவங்க மத்தியில் தான் நம்ம வாழ போகிறோம். இந்த தியானம் முடிஞ்சு அவங்க மத்தியில் நம்ம ஜீவிக்க போகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, பொல்லாரின் சொல்லின்படி நடவாதீர்கள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு நம்ம போய் அவங்க சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்க கூடாது. மீண்டும் ஆலயத்தை கரைப்படுத்த கூடாது, மீண்டும் ஆலயத்தை அவமானப்படுத்த கூடாது, மீண்டும் ஆலயத்தை இடிக்க கூடாது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க, வாசிக்கலாம். பாவிகளுடைய தீய வழியில் நில்லாதீர். ஹல்லேலூயா. பாவிகள் கற்றுக் கொடுக்கக்கூடிய தீய வழியில் நிற்காதீங்க.
மீண்டும் செல்ல தூக்கிக்கிட்டு மீண்டும் அதை பார்க்க போறேன் இதை பார்க்க போறேன்னு சொல்லி அந்த பாவம் கற்றுக் கொடுக்கிற அந்த தீய வழியில் நின்று உங்க நேரத்தையும் பணத்தையும் பொருளையும் வீணாக்காதீங்க. அது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இரண்டாவது போதனை. பாவிகளுடைய தீய வழியில் நிற்காத. அங்கே நின்று கொண்டு பார்த்துக்கிட்டு இன்னும் பக்கத்து விட்ட பார்த்துக்கிட்டு இன்னும் எதிர்த்து விட்ட பார்த்துக்கிட்டு இன்னும் அதை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு மீண்டும் கரைபட்டு போயிடக்கூடாது. மீண்டும் நாட்களில் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது. மீண்டும் அந்த காரியத்தை கிருபையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம், இரக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம். இது முடிந்து நாட்களில் நியாய தீர்ப்பின் காலம் ஒன்று வரப்போகிறது. இந்த காலத்தில் என்ன வேணாலும் மன்னிக்கப்படும். ஆனால் அந்த காலம் வருகிற பொழுது, மகா உபத்திரமான காலம் வருகிற பொழுது, கிருபையின் காலம் முடிந்து உபத்திர காலம் துவங்குகிற பொழுது, நாம் செய்கிற தவறுக்கு பாவத்துக்கு தண்டனை உண்டு. நாம் தப்பித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ மீண்டும் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கலாமா? மீண்டும் அங்கே போய் நம்ம நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாமா? மீண்டும் அதை போய் பார்க்கலாமா? யோசித்து பாருங்க அன்பானவர்களே. இந்த தொடக்க தியானம் ஒரு வாழ்வில் ஒரு மனிதனுக்கு ஒரு தியானம் ஒரு தொடக்க அனுபவத்தை கொடுக்கலாம், ஒரு தொடக்க மீட்பை கொடுக்கலாம், ஒரு தொடக்க ரட்சிப்பை கொடுக்கலாம். ஆனால் அதில் தொடர்ந்து பயணிப்பது யார் கையில் இருக்குது? சத்தமா சொல்லுங்க, யார் கையில் இருக்குது? உங்க கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. யார் கையில் இருக்கு? உங்க கையில தான் இருக்குது. இங்கே தொடர்ந்து அந்த அனுபவத்தில் இருக்கிறது ஆண்டவர் கையில் கிடையாது. ஏன்னா அவர் உங்களுக்கு மீட்பை கொடுத்துட்டாரு, ஒரு விடுதலையை கொடுத்துட்டாரு. உங்கள் ஆலயம் பழுது பார்த்து ஒற்றையடிச்சு பெயிண்ட் பண்ணி நீட்டாக அழகுபடுத்தி அதை ராஜாவாக அவர் வந்து உட்கார்ந்துட்டாரு. சரியா? ஆனால் மீண்டும் கரைப்படுத்தாமல் வாழ்வது, மீண்டும் குற்றப்படுத்தாமல் வாழ்வது, மீண்டும் பாவம் இல்லாமல் வாழ்வது நமது கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னால் ஆண்டவர் யாரையும் சோதிப்பது அல்ல, சோதிக்கிறது அவருடைய வேலையும் அல்ல. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அவன் தன் சொந்த இச்சையால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று திருவு
இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. ஹல்லேலூயா. அப்போ அந்த நபர்களை விட்டு முதல்ல என்ன செஞ்சிடணுமா? வெளியில் வரணும். அதை வெளியில் வராமல் அந்த மீட்புல நான் நிலைச்சிருந்துருவேன், இந்த ரட்சிப்பில் நிலைச்சிருந்துவேன்னா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன்னா அந்த செய்தியை உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறது இதை மூங்குக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, கொண்டு போகிறதுக்கு பல தடைகளை நம்ம கொண்டு வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் உலக பொதுவாக கதைகளை பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் இன்பமாக தெரியும், அதுக்கு எந்த தடையும் வராது. சரியா, எல்லாம் க்ளீனாக ஓடும். ஆனால் ஆண்டவருக்குள்ளே ஜனங்கள் தன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு யார் விட மாட்டான்? சாத்தானவன் விட மாட்டான். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. அப்போ என்ன செய்யணும்? அந்த நண்பர்களை விட்டு வெளியில் வராமல் இந்த மீட்பில் என்ன செய்ய முடியாது, நிலைச்சிருக்க. ஒரு வாரம் இருக்கும், ஒரு வாரம் ஜெபம் பண்ணுவோம், ஒரு வாரம் பைபிள் வாசிப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மீண்டும் அந்த வாழ்க்கை அது மேற்கொள்ளும். அடுத்தால் என்ன சொல்லியிருக்கிறாரு? அடுத்த வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லியிருக்கிறாரு? பாவிகளுடைய தீய வழியில் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னால் ஒரு ஃபோன் பண்ணவங்க இப்போ தியானம் முடிச்சு பண்ணால் 4 ஃபோன் பண்ணுவாங்க. என்ன ஒன்றை பார்க்கவே முடியல, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, ரொம்ப ஏக்கம் வரும், ரொம்ப ஆசை வரும் உங்களை பார்க்கணும், பேசணும்னு. ஏன்னா நீங்கள் எங்கே வந்துட்டு போயிருக்கீங்க? இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு வந்திருக்கீங்களா? அந்த கண் அவங்களுக்கு அங்கே அரிக்கும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறி மாறி கூப்பிடுவாங்க, மாறி மாறி ஃபோன் பண்ணுவாங்க. ஐயோ உன்னை பார்க்காம, உங்கள்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க அவங்க கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் தியானத்துக்கு கூப்பிட்டுருப்பி அவங்க வந்திருப்பாங்களா? அவங்கள இந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா வந்திருப்பாங்களா? வாரம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கும்? நான் வரணும்னு நினச்சேன், திடீர்னு இப்படி ஆகிப்போச்சு. நான் வரணும்னு நினச்சேன், திடீர்னு சுகம் இல்லாமல் ஆயிடுச்சு. நான் வரணும்னு நினச்சேன், ஐயோ எனக்கு காசு இல்லை. ஒரு 500 ரூபா 1000 ரூபா புரட்ட முடியாது. அதெல்லாம் அவங்க சொன்ன நொண்டி சாக்கு. அவங்க பின்னால் இருக்கிற ஆள் வேற ஆள். அந்த ஆள் இங்கே வர்றதுக்கு என்ன செய்ய மாட்டான்? அனுமதி கொடுக்க மாட்டான். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அந்த சொல்லின்படி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. 3வது என்ன சொன்னார்? ஈகழ்வாரின் குழுவில் போய் நேராக போகமாட்டக்கு சமைச்செல்லாம் முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே அந்த அக்கா வீட்டில் போய் ஒரு 2 கதையை பேசிட்டு வருவோமே. வேலை முடிஞ்சிட்டு சும்மா தானே இருக்கோம். ஊரில் ஒரு குரூப்பு அப்படியே உட்காந்து அப்படியே மரத்துக்கு கீழே அல்லது கட்டடத்தில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சீட்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு கை போட்டுட்டு வருவோமே. ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா, உற்சாகமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த குழுவில் இனிமே போய் என்ன செய்யக்கூடாது? அக்கா மேரி அக்கா உன்னை பார்க்காம இருக்க முடியல, அங்கே உட்காந்து ஏதாவது கொஞ்சம் பேசுவோம், நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கலாம், ஊர் கதையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போய் மீண்டும் உட்கார்ந்தோம்னா என்ன ஆகும்? கோயிலில் நான் உங்களுக்கு சொன்னேன், அழகான கோயில் தான், தங்கத்தில் தான் அதோடைய கூரை. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு சொன்னேன்? என்ன இருந்துச்சு? தீவிரவாதம் இருந்துச்சு. அந்த அம்மா இந்த போராட்டத்தை கையில் எடுத்து, இந்திரா காந்தி அம்மா அதுக்கு மிலிட்ரி அனுப்புறதுனால அந்த அம்மா உயிர் போச்சு. உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் அந்த அம்மாவை சுட்டு கொண்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 1985 அக்டோபர் 31 காலை 9:30 மணிக்கு அந்த அம்மா சுடப்பட்டு அவர்கள் உயிரிழந்தார்கள். எதற்காக? அதை தூய்மைப்படுத்துவதற்கு ஆள் அனுப்புனதுனால, அதை பரிசுத்தப்படுத்த ஆள் அனுப்புனதுனால. ஆகவே நம்முடைய கோயிலை, நம்முடைய காரியங்களை ஆண்டவர் தூய்மைப்படுத்துவதற்காக அவர் தன்னுடைய தூதனை அனுப்பினார். அவர் நமக்கு ரட்சிப்பை தந்தார். அவர் நாட்கள் அந்த காரியங்களை இயேசு செய்ததால் இயேசு படுகொலை செய்யப்பட்டார். நமக்காக அவர் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறார், நமக்காக அவர் பிக்கப்பட்டிருக்கிறார், நம்மை அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா, சதமா சொல்லுங்க அல்லேலூயா. நாம் ஒரு இரவல் ஒரு பொருளை வாங்கிட்டு போனோம்னா ரொம்ப கவனமாக இருப்போம். சரியா? யார்ட்டையாவது ஒரு பைக்கோ அல்லது ஒரு காரோ ஒரு அவசரத்துக்கு தேவை அப்படி சொல்லி பயன்படுத்துவாங்க. சில ஆட்கள் சில தங்க பொருட்களை இரவெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. நான் கொஞ்சம் இந்த கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியிருக்குது, இந்த நல்ல வீட்டுக்கு போக வேண்டியிருக்குது, அதனால் இரவெல்லாம் உங்களுடைய செயினை அல்லது உங்களுடைய கம்மலை உங்கள் வளையலை தாங்கன்னு சொல்லி இரவலுக்கு வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருப்பாங்க. அதில் அது தொலைச்சிடக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்களுடைய பொருள். அல்லேலூயா. அது அடுத்தவங்களோட வண்டி. அல்லேலூயா. அது அடுத்தவங்களுடைய காரு. அதை ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயபக்தியாக ஓட்டிகிட்டு போவாங்க. அதே போல் ஆண்டவர் நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிற நாம் இரவல் பொருள். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா.
இது ஆண்டவரிடத்தில் போய் நம்ம சேரும் வரைக்கும், ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் இந்த இரவல் பொருளை பத்திரமாய் பாதுகாக்கிறது யாருடைய பொறுப்பு? நம்ம மேலே விழுந்த பொறுப்பு. ஹல்லேலூயா. இந்த கோயிலை இடிக்காமல், இந்த கோயிலை நாட்களில் கரைப்படுத்தாமல், தீட்டுப்படுத்தாமல், பாவம் உள்ள வராமல் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அப்படி நாம் செய்கிற பொழுது இந்த மீட்பிலே நாம் நிலைத்திருப்போம், அவருடைய கோயிலாய் மாறுவோம். இதுவரைக்கும் நம்முடைய வாயில் இருந்து வந்த வார்த்தை அவிசுவாசமான வார்த்தை வந்திருக்கலாம். இது எங்கெங்கே நடக்க போகுது, இது எங்கெங்கே நிற்க போகுது, இது எங்கெங்கே வாழ போகுது, இது நம்முடைய பழைய சித்தாந்தம், பழைய வார்த்தை. அதை தூக்கி தூர எரிஞ்சிட்டு நம்ம புதிதாய் பிறந்திருக்கிறோம். இனி நடக்காது என்று சொல்லுதில்லை, நடக்கும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. நடக்காதல்ல நடக்கும், கிடைக்காதல்ல கிடைக்கும், வராதல்ல வரும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை நீங்கள் நாட்களில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன செய்யணுமா? திருப்பாடல் 119 18வது வசனத்தை வாசியுங்கள். திருப்பாடல் 119 18வது இறை வார்த்தையை வாசிக்கலாம். திருப்பாடல் 119 18 ஒரு வாசிங்க பார்ப்போம். உம்முடைய திருச்சட்டத்தின் விகைப்பானவற்றை நான் கண்டு உணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. இந்த பைபிளுடைய சட்டத்தை, இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்க, என்னுடைய அதிசயங்களை என் கண்கள் பார்க்கும்படி என்னுடைய மனக்கண்கள் என்ன செஞ்சிடும்? இதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கணும். எல்லோரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து என்னோடு சேர்ந்து இந்த பாடலோடு நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எழுந்து நின்று சொல்லுவோம். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு தெய்வமே. சொல்லுங்க. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு தெய்வமே. சொல்லுங்க. எந்தன் உள்ளம் மீண்டும் ஒரு முறை. இயேசு தெய்வமே. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு தெய்வமே. மீண்டும் ஒரு முறை. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு தெய்வமே. உந்தன் வீடா, உந்தன் வீடா மாற்றும் இயேசு தெய்வமே. கரங்களை உயர்த்தி இயேசு தெய்வமே சொல்லுங்க. இயேசு தெய்வமே. ஊடலின் கிரியை போக்கும் இயேசு தெய்வமே. உமக்கு உகந்ததாக்கும் இயேசு தெய்வமே. சொல்லுங்க. இயேசு தெய்வமே. எல்லோரும் இயேசு தெய்வமே. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு கண்களை மூடி வாய்களை திறந்து எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு. மீண்டும் ஒரு முறை கண்களை மூடி எந்தன்
உந்தன் உள்ளம் தங்கும் இயேசு தெய்வமே. கண்களை மூடி கரங்களை குவித்து வாய்களை திறந்து இந்த வேளையில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களுடைய உடல் தூய ஆவி தங்கும் கோயில் என்று உங்களுக்கு தெரியாதா என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. தூய ஆவியானவர் தங்குகிற கோவில் நீங்கள் உங்களுக்கு சொந்தமல்ல, நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட என் அன்பு ஜனமே, ஆண்டுடைய திரு இரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து மீட்கப்பட்ட என் தெய்வ ஜனமே, ஆண்டவர் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நான் நமக்கு சொந்தம் இல்லை, அவருக்கு சொந்தம். அந்த மனநிலையிலே வாழ கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். நீங்க தான் வாய் திறந்து சொல்லுங்க, இயேசு என்ற பெயரை சொல்லுங்க. இயேசு என்ற பெயர், அவர் தான் நம்மளை மீட்டான், அவர் தான் நம்முடைய மீட்பர், அவர் தான் என்னுடைய இரட்சகர். அவர் சொன்னார், என் பெயரால் தந்தையிடம் என்ன கேட்கிறீர்களோ அதை உங்களுக்கு தருவான். என்னிடத்தில் வருகிற யாரையும் நான் புறம் தள்ளுவது இல்லை என்று அவர் சொன்னார். என்னிடத்தில் கேட்கிற யாரையும் நான் வெறுங்கையோடு அனுப்ப மாட்டேன் என்று அவர் வாக்கு பண்ணினார். கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய ஆலயமாக என்னை மாற்றிருக்கிறேன், நீ தங்கும் ஆலயமாக என்னை மாற்றிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆலயம் கரைபட்டு கிடந்தது, பாவத்தில் நிறைந்திருந்தது. உடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு என்னை தூய்மையாக்கி இருக்கீங்க, எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீங்க, உங்களுடைய அன்பு எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, ஆசீர்வாதத்துக்கு கொடுத்திருக்கிறீங்க. மீண்டும் ஆண்டவரே, பாவம் நுழையாதபடி ஆண்டவர் இந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க, இந்த மீட்புல நிலைச்சிருக்க உதவி செய்யுங்க. அதுக்கு 3 ஆலோசனை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பாவிகளுடைய தீய வழியிலே நில்லாமல், இகர்வாழ்விற்கு குழுவில் அமராமல், ஆண்டவரே, புறம் பேசுகிற ஜனங்கள் மத்தியிலே போய் நாங்கள் உட்கார்ந்து பேசாமல், ஆண்டவரே, இரவும் பகலும் உம்முடைய வேதத்திலே பிரியமா இருக்க உதவி செய்வீராக. இரவும் பகலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க உதவி செய்வீராக. இரவும் பகலும் உம்முடைய சிந்தையா இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் தங்குகிற ஆலயம் பரிசுத்தம். நீர் எவ்வளவு பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படி அமர்ந்து கொள்வோம்.